அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லெஜெண்டர் டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் 8க்கான பிஒய்க்யூ தமிழ் சொசைட்டில இருந்து கேட்டிருக்காங்க வந்துட்டு. அதுக்கான பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் பார்ப்போம் வந்துட்டு. இதுக்கான சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கத்துல இருந்து ஒரு 18 கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் வந்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். கீழ்கண்ட கூற்றை ஆய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வந்து. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 8வது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க வந்துட்டு. நீங்க இந்த டேட்டா உங்களுக்கு வந்து தெரிஞ்ச டேட்டாவா தான் இருக்கும் வந்துட்டு. எப்படி அப்படின்னா, நீங்க தமிழ் புக்லயே 9th தமிழ் புக்லயே படிச்சிருந்திருப்பீங்க வந்துட்டு. நம்மளோட உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1966 வந்துட்டு மலேசியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் உலகத்தமிழ் மாநாடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1968 அண்ணா பீரியடில் வந்துட்டு 2வது உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிறத வந்துட்டு அண்ணா அங்கே சென்னையில் நடத்தி இருந்திருப்பாங்க வந்துட்டு. ஸோ அதுபடி வேற தமிழ்நாட்டில் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது உலகத்தமிழ் மாநாடு, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு 1968. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th அப்படிங்கிறது வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் பீரியடில் வந்துட்டு எப்போ நடத்தி இருந்திருப்பாங்க அப்படின்னா 1981 மதுரையில் நடத்தி இருந்திருப்பாங்க வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 8th அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் வந்துட்டு 1995 வந்துட்டு 8வது உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடத்தியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் நடத்தியிருந்திருப்பாங்க வந்துட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்தை தமிழ் எப்போ பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 வந்துட்டு அடைஞ்சிருந்திருக்கும். முதல் மொழியா தமிழை வந்து செம்மொழியை அங்கீகரிச்சிருந்திருப்பாங்க வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 கோயம்புத்தூர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்காக வந்துட்டு செம்மொழி மாநாடு அப்படிங்கிறத வந்துட்டு நடத்தி இருந்திருப்பாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 23 இருந்து 27 வரைக்கும் வந்துட்டு கோயம்புத்தூர்ல நடத்தி இருந்திருப்பாங்க. 2010 நடத்தி இருந்திருப்பாங்க. ஸோ செம்மொழி மாநாடுக்கும் உலகத்தமிழ் மாநாடுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு என்னன்னா, இந்த மாநாடு தான் தமிழ் செம்மொழி மாநாடுன்னு சொல்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது வந்துட்டு. ஸோ இதுல சரியானது மட்டும்தான் சரியானது எதுன்னு கேட்குறாங்களா பாருங்களேன். ஆப்ஷன் சி பாருங்க, ஏ சரி பி தவறு. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்துட்டு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல முதல்ல காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1967 திமுக தான் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சிருந்திருக்கோம் வந்துட்டு. ஸோ இந்த திமுகவில் ஆட்சியை பிடிச்சி காங்கிரஸ் அல்லாத முதல்வராக யார் வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு முதல்வராக வந்துட்டு வர்றாரு வந்துட்டு. இவர் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. இதை நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்க வந்துட்டு. 1967 வந்துட்டு சுயமரியாதை திருமண சட்டம் அப்படிங்கிறத அவர் தான் கொண்டு வந்திருப்பார் வந்துட்டு. ஸோ அவர் பீரியடில் தான் படியரிசி திட்டம் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க வந்துட்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு அண்ணா பீரியடில் தான் வந்துட்டு இந்த படியரிசி திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க வந்துட்டு. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சம் இந்த மாதிரி இருந்திருக்கும் வந்துட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு இதையே அவங்க அஜெண்டாவாக வந்துட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கு இதுவுமே இந்த திட்டமும் ஒரு காரணமாக இருக்கும் வந்துட்டு. அவங்க மேனிஃபெஸ்டோவில் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க வந்துட்டு. ஸோ செகண்டுக்கு சரியான ஆன்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்களே. முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போதான் பார்த்தோம் உலகத்தமிழ் மாநாடு செம்மொழி மாநாடு அப்படிங்கிற ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு. அந்த செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது எங்க கோயம்புத்தூர்ல 2010 வந்துட்டு நடந்திருக்கும். டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 23 to 27 வரைக்கும் நடந்திருக்கும் வந்துட்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர் வந்து. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்களேன். மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்து. இது உங்களுக்கு தெரியும். இவர் வந்து மதராச மாநிலம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படிங்கிற இப்போ நமக்கு இருக்க இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் எப்போ
இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான இனிஷியேட்டிவ் ஃபஸ்ட்டாக எங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும் வந்துட்டு. அதாவது 1956 ஜூலை 27 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார் இவரோட உண்ணாவிரதத்தை. நீங்கள் வந்து மதராஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லாமல் தமிழ்நாடுன்னு பேரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. அது கிட்டத்தட்ட அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 76 நாட்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்திருந்திருப்பாங்க. இது ஸ்கூல் புக்கு டேட்டா தான் உங்களுக்கு இருக்குது வந்துட்டு. 1956 அக்டோபர் 13 வரைக்கும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க. கடைசியில் வந்துட்டு உண்ணாவிரதம் இருந்து உயிரே திறந்திருப்பாங்க வந்துட்டு, இறந்து போயிருந்திருப்பாங்க வந்துட்டு விருதுநகர் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு. ஸோ அதை தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அண்ணா பீரியடில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் அப்படிங்கிறத பண்ணியிருந்திருப்பாங்க வந்து. ஸோ அந்த இயரை கேட்குறாங்க வந்துட்டு, எப்போ வந்து உயிர் துறந்த ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1956 அக்டோபர். இது அப்படியே கொஞ்சம் 56 65ன்னு நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர் வந்து. இது ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க வந்து. நெக்ஸ்ட் பாருங்களேன், 5th கொஸ்டின். திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க வந்து. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக போட்டிருந்துருப்பீங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் தான் வருவார் வந்துட்டு. இந்த அயோத்திதாசர் பண்டிதரை பற்றி உங்களுக்கு டேட்டா நிறையா இருக்குது வந்துட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக மட்டும் பார்ப்போம் வந்துட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிறைய 1882 என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா திராவிட கழகம் அப்படிங்கிற, நம்ம திராவிட கழகம் அப்படின்னா எங்கே போயிடும் வந்துட்டு, நீதி கட்சியை திராவிட கழகமாக மாற்றினது 1944 அப்படிங்கிற யோசிக்கிற வாய்ப்புண்டு. அதுக்கு முன்னாடியே திராவிட கழகம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க வந்துட்டு அயோத்திதாசர் வந்துட்டு 1882 வந்துட்டு. அடுத்து 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஜான் திரவியத்தோட சேர்ந்து வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க வந்துட்டு திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதில் வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1891 இந்த நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா வந்துட்டு, இந்த திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத வந்துட்டு 1891 வந்துட்டு ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க வந்துட்டு. ஸோ இந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1907 வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வந்துட்டு வார இதில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த டேட்டா எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th தமிழ் புக்லேயே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழ் எப்போன்னா புதன்கிழமை தோறும் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்லேயே அழகாக கொடுத்து வந்திருப்பாங்க. புதன்கிழமையில் வந்துட்டு இது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிவந்திருக்கும் வந்துட்டு. ஸோ வார இதழை ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1908 என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அதோட பேரை வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருந்திருப்பாங்க. இந்த டேட்டா படிச்சிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்து போகிற 1914 வரைக்கும் இந்த பேர்லேயே தான் வந்துட்டு என்ன இருந்திருக்குன்னா இந்த ரன் ஆயிருந்திருக்கும் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க வந்துட்டு. அதுக்கப்புறம் 1876 அத்வைனந்தா சபா அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க வந்துட்டு. அது என்னன்னா கோயில்களுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் போகிறதுக்கு எதிராக வந்துட்டு நடத்தப்பட்ட போராட்டத்துக்கு வந்துட்டு அந்த அமைப்பை கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த அமைப்புகள்லாம் இவருக்கு முக்கியமானது வந்துட்டு. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஸ்கூல் புக் டேட்டா தான் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்துட்டு. ஸோ இப்போ 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்களே. சரியான விடையை பொறுத்து ஒரு மேட்ச் வச்சிருக்காங்க வந்துட்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க, நீதி கட்சிங்கிறது வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க வந்துட்டு. உங்களுக்கு தெரியும் வந்துட்டு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிச்சிருந்திருப்பாங்க பிராமணர் அல்லாதவர்கள். அந்த அமைப்பில் 3 இதழ்கள் வெளியாகிருந்திருக்கும். அதில் ஆங்கில இதழ் தான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை. அந்த பத்திரிகை ஃபேமஸ் ஆகிறதுனால அந்த கட்சிக்கு அந்த பேரையே வந்துட்டு வச்சுக்கிறாங்க வந்துட்டு. ஸோ அது எப்போனா 1917 16 17 பீரியடுகள். அப்போது 1க்கு வந்துட்டு என்னன்னா 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு
திமுக அப்படிங்கிறது வந்துட்டு திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகமா நீதி கட்சியை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 சேலம் மாநாட்டில் அண்ணா வந்துட்டு நீதி கட்சியை திராவிட கழகம் அப்படின்னு முன்மொழிஞ்சு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா பேரை மாற்றி இருந்திருப்பாங்க, நீதி கட்சியை திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1949 பெரியாரோட ஏற்பட்ட முரண்பாடுனால என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா பெரியாரிடமிருந்து அண்ணா பிரிஞ்சு 1949 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்திருப்பாரு வந்துட்டு 1949. இதுதான் நம்ம பார்த்தோம். திராவிட கழகம் நீதி கட்சியை திராவிட கழகமா எப்போ மாற்றிருந்திருப்பாங்கன்னா 1944. சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது தான் என்னது 1925 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா பெரியார் காங்கிரஸ் கட்சியில இருந்திருப்பாரு வந்துட்டு. அங்க வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ஒரு 4-5 மாநாட்டில் கேட்டுக்கிட்டே வந்திருந்திருப்பாரு. கடைசி 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அங்கேயும் அவருக்கு வந்துட்டு கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாட்டோட விடுதலை தான் முக்கியம், அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அதனால கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வெளியில வந்து 1925 சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு வந்துட்டு. ஸோ 4க்கு 4 கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா 1க்கு 3 இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 எலிமினேட் பண்ணிடலாம் வந்துட்டு. 2 ஆப்ஷன் இருக்கு வந்துட்டு. அடுத்து 4க்கு 4 இருக்க ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் தான். ஸோ 2 டேட்டா தெரிஞ்சா கூட அழகா போட்டுடலாம் வந்துட்டு. ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்களே 7th கொஸ்டின். இது நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம் தான். படியரிசி திட்டம் தானே வந்துட்டு. அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை 1 கிலோ ரூபாய் 3க்கு வந்துட்டு எதை வழங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியை வழங்குறது தான் படியரிசி திட்டம் தான். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான ஆன்சர் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ அது அப்படியே அப்டேட் ஆகி கிலோ 1 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியில் இப்போ ஃப்ரீயாகவே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்களே. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா வந்துட்டு 1891 திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத வந்துட்டு அயோத்திதாசர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதோட முதல் மாநாட்டை எங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில தான் நடத்தியிருந்திருப்பாங்க வந்துட்டு. ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான ஆன்சர். மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1912. அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது 1925. அடுத்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இதுதான் வந்துட்டு 1916. இதுதான் பின்னாடி நீதி கட்சியாக மாறுது. திராவிட கழகம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம் 1944 வந்துட்டு. ஸோ மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன வருது 4-2-1-3 எங்கே இருக்குது ஆப்ஷன் 4-2-1-3 ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான ஆன்சர் வந்துட்டு. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்களே. இந்திய சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்துட்டு. ஸோ சுதந்திரத்திற்கு பின்னா 1947 அப்புறம் உங்களுக்கு தெரியும் 1956 யாருன்னா காமராஜர் தான் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுறாரு வந்துட்டு. ஸோ சாப்பாடு போட்டா ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தானாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து படிப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துட்டு மதிய உணவு அப்படிங்கிறத வழங்குறாங்க வந்துட்டு. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வளர்ந்து இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க மதிய உணவு கொடுத்ததை காலை உணவு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணி வந்துட்டாங்க வந்துட்டு. போன கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு காலை உணவு அப்படிங்கிறத கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மதிய உணவு திட்டம் அப்படின்னு இருந்ததை காமராஜர் மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் அப்படின்னு இருந்ததை காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அடுத்து வர்ற காமராஜர் பர்த்டே அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th வரைக்கும் இருந்ததை 8th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க வந்துட்டு. ஸோ 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு காலையில வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு காலை உணவு அப்படிங்கிறத வழங்க போறாங்க வந்துட்டு. ஸோ இந்த அளவுக்கு அப்டேட் ஆகிருக்கு வந்துட்டு. இதோட ஃபர்ஸ்ட் விதை யார் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் தான் வந்துட்டு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 வந்துட்டு மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 1982 என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களால் வந்துட்டு சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்து நிரம்பிய உணவை கொடுக்கறத வந்துட்டு 1982 வந்துட்டு கொண்டு வந்திருப்பார் வந்துட்டு. இது கூட நம்ம
10th சோசியல் புக்கில் பிரித்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க வந்துட்டு 1982 ஃபஸ்ட்டு ஊரக பகுதிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓய்வூதியதாரர்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1982 நகர்ப்புறத்துக்கு, அதுக்கப்புறம் 1983 வந்துட்டு ஓய்வூதியதாரர்களுக்கு, 1984 வந்துட்டு 0 to 14 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அடுத்து 1995 வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது. இந்த 1982 எம்ஜிஆர் கொண்டு வந்தது இப்படியெல்லாம் விரிவுபடுத்தி இருந்திருப்பாங்க வந்துட்டு. இதை கூட டீட்டெயில்டாக கேட்கலாம் வந்துட்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க வந்துட்டு. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது. இந்த திட்டத்துக்கு முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இதை விட முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னா 1920களிலேயே என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் ஒரே ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு தான் இந்த கல்வியில் மதிய உணவு வழங்குறதுக்கு முன்னோடி. ஸோ இந்திய லெவலில் இது பார்த்தீங்க அப்படின்னா 1995 தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையே வந்துட்டு கொண்டு வந்துருப்பாங்க வந்துட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் வந்துட்டு எடுக்கிறதுல தமிழகம் வந்துட்டு முன்னோடியாக வந்துட்டு நலத்திட்டங்கள் செய்கிறதுல இருந்திருக்கும் வந்துட்டு. ஸோ அப்போது இந்த 10th கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் ஒரு ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின் பாருங்களேன். 11வது கொஸ்டின் அகைன் ஒரு மேட்ச் வச்சுருக்காங்க வந்துட்டு. ஆலய நுழைவு மற்றும் இழப்பீடு சட்டம் அப்படிங்கிறத யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா 1939 பீரியடுகளில், இந்த பீரியடில் யார் இருந்திருப்பாருன்னா ராஜாஜி கொண்டு. இந்த சட்டத்தோட இயர் தெரிஞ்சால் கூட அந்த பீரியடில் யார் சிஎம்மாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு போடலாம் வந்துட்டு. ஸோ ராஜாஜி கொண்டு வந்திருப்பார் வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்துங்களே ஆலய நுழைவு சட்டம் அப்படிங்கிறத வந்துட்டு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 வந்துட்டு ஓமந்தூரார் அப்படிங்கிற ஓமந்தூரார் ஃபஸ்ட்டு முதல்வர் இருக்கார் பார்த்தீங்களா வந்துட்டு. சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்போது முதல்வராக இருந்தவர் வந்துட்டு. ஸோ அவர் கொண்டு வந்திருப்பார் வந்துட்டு 1947. அதுக்கப்புறம் பாருங்களேன் சுயமரியாதை திருமணம் சட்டம் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். 1967 யார் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை கொண்டு வந்திருப்பார் வந்துட்டு. சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது 1948 வந்துட்டு குமாரசாமி ராஜா வந்து கொண்டு வந்திருப்பார் வந்துட்டு. ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா 2, 3, 1, 4 2, 3, 1, 4 எங்கே இருக்குது வந்துட்டு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர் வந்து. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்க. 1920 தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் பட்டியலின தலைவர் யாரு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க வந்துட்டு. ஸோ பட்டியலினத்தில் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்து முதல்ல வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ள யார் நுழைஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2. ஒன்று வந்துட்டு எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது வந்துட்டு, எம்எல்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது வந்துட்டு. எம்எல்ஏ அப்படின்னா சட்டப்பேரவையில் உள்ள நுழைகிறது, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க வந்துட்டு. இது சட்டப்பேரவை, இது வந்து என்னன்னா சட்ட மேலவை வந்துட்டு. ஸோ சட்ட மேலவையில் தான் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா சட்ட மேலவை அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்படுகிறது வந்துட்டு. சட்டப்பேரவைன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறது வந்துட்டு. இந்த டேட்டாலாம் உங்களுக்கு தெரிய செய்யும் வந்துட்டு. ஸோ எம்சி ராஜா தான் என்ன பண்ணுவார்னா 1920 to 26 வரைக்கும் எம்எல்சியாக இருந்திருப்பார் வந்துட்டு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நாமினேட் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா முதல்ல வந்துட்டு சட்ட மேலவைக்குள்ள நுழைஞ்சு தாழ்த்தப்பட்டவர்களுக்காக வந்துட்டு அவரோட குரலை வந்துட்டு கொடுத்து வந்திருப்பார் வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுவாருன்னா இரட்டைமலை சீனிவாசன் வந்துட்டு 1923 எலெக்ஷன் வரும் பார்த்தீங்களா, அப்போ வின் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டப்பேரவைக்கு வந்துட்டு உள்ளே போயிருந்திருப்பார் வந்துட்டு. ஸோ இந்த 2 டேட்டாவும் முக்கியம். ஃபஸ்ட்டாக யார் தாழ்த்தப்பட்டவர்களில் வந்துட்டு உள்ள நுழைஞ்சா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எம்சி ராஜா தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு. அடுத்து இவங்க 2 பேர்த்த பற்றி நிறைய டேட்டா இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. அவங்க வந்து என்னென்ன அமைப்புகளை ஏற்படுத்தினாங்க வந்துட்டு. அடுத்து வந்துட்டு ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த எம்சி ராஜா வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பார்னா எழுதியிருந்திருப்பார் புத்தகத்தை வந்துட்டு, இதில் நடத்தியிருந்திருப்பார் வந்துட்டு. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க வந்துட்டு. அகில இந்திய தாழ்த்தப்பட்டோர் பேரவை அப்படிங்கிறத வந்துட்டு 1928 என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா தொடங்கி இருந்திருப்பாங்க. இந்த டேட்டாக்கெல்லாம் முக்கியமான டேட்டா. அதே மாதிரி இரட்டைமலை சீனிவாசனுக்கும் வந்துட்டு அந்த பட்டங்கள் வாங்கியிருந்திருப்பாங்க.
கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ராவ் பகதூர், திவான் பகதூர், ராவ் சாஹிப், இந்த பட்டங்கள். அடுத்து வந்துட்டு அவரோட சுயசரிதை எந்த இயர் எழுதப்பட்டது, இந்த இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 13வது கொஸ்டின் பாருங்களே. 13வது கொஸ்டின்ல இன்கரெக்ட் பேர் கேட்குறாங்க வந்துட்டு. குடியரசு இதழ்களை கொடுத்துட்டு அது எதோட தொடர்புடையது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு கொஸ்டின் வச்சிருக்காங்க வந்துட்டு. குடியரசு அப்படிங்கிற இதழ் எப்போனா 1925 என்னது சுயமரியாதை இயக்கத்தோட இதழ். நீங்க இது வந்து பெரியாரோட இதழ்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 இதழ்கள் இருக்கு வந்துட்டு. இந்த 6 இதழ்களுமே ரொம்ப முக்கியம். குரூப் 1 முதற்கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கொஸ்டினா அவங்களுக்கு கேட்குறாங்க வந்துட்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1925 குடியரசு அப்படிங்கிற இதில் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு வந்துட்டு. அடுத்து 1928 ரிவோல்ட் அப்படிங்கிற ஆங்கில இதில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க வந்துட்டு. அடுத்து 1930 வந்துட்டு புரட்சி அப்படிங்கிற இதழ், 1934 பகுத்தறிவு அப்படிங்கிற இதழ், 1935 விடுதலை அப்படிங்கிற இதழ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1970 உண்மை அப்படிங்கிற இதில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க வந்துட்டு. இந்த ஒரு 6 இதழ்களும் வந்துட்டு பெரியாரோட இதழ்கள், ரொம்ப முக்கியமானது வந்துட்டு. இந்த குரூப் 1 முதற்கொண்டு கேட்குறாங்க வந்துட்டு, இதை தெரிஞ்சவங்க வந்துட்டு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா குடியரசு அப்படிங்கிறது யாரு அப்படின்னா சுயமரியாதை இயக்கம், பெரியாரால தொடங்கப்பட்டது வந்துட்டு. அடுத்து திராவிடன் அப்படிங்கிற இதழ் வந்துட்டு நீதி கட்சியோட இதழ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இதழ்கள் இருக்கும் வந்துட்டு. ஒன்று தமிழ்ல திராவிடன் அப்படிங்கிற இதழ் வந்துட்டு இருக்கும். திராவிடன் அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தி இருந்திருப்பாங்க. 2வது வந்துட்டு இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு நடத்தி இருந்திருப்பாங்க வந்துட்டு. இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் இதழ் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிறதுனால தான் இந்த கட்சிக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பேர் வந்திருக்கும் வந்துட்டு. அடுத்து தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற ஒரு இதழ் நடத்தி இருந்திருப்பாங்க. தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 இதழும் முக்கியமான இதழ் வந்துட்டு. ஸோ இப்போ திராவிடன் அப்படிங்கிறது நீதி கட்சி மாறி கிடக்கு. நெக்ஸ்ட் 3rd பாருங்களேன், அறிவுக்கடல் அப்படிங்கிறது யாரு, மறைமலை அடிகளோடது வந்துட்டு தனித்தமிழ் இயக்கம். ஸோ இது மேட்ச் கரெக்டாக தான் இருக்கு வந்துட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, சம உரிமை அரசுகளின் கூட்டம். இது ஆக்சுவலாக தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட்டோடது வந்துட்டு. இங்கிலீஷில் பாருங்களேன் வந்துட்டு. ஸோ காமன்வெல்த் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறது யாரோட இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் தொடங்கின இயக்கம் வந்துட்டு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. சென்னையில் அப்படின்னா யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க வந்துட்டு. ஸோ செப்டம்பரில் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே திலகர் புனேல ஏப்ரல் 1916 வந்துட்டு புனேல வந்துட்டு திலகர் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார் வந்துட்டு. செப்டம்பர் 1916 வந்துட்டு சென்னையில் அன்னி பெசன்ட் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டை இது பண்ணியிருந்திருப்பாங்க. இது காமன்வெல்த் அப்படிங்கிறது அவங்களோட இதழ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்திருப்பீங்க. 1914 வந்துட்டு காமன்வெல்த், நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படிங்கிற இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல சொல்லிட்டு. ஸோ காமன்வெல்த் இதில் கொஞ்சம் டைப்பிங் ப்ரீவியஸ் இயர்ல வெல்த் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக காமன்வெல்த்னு வரும் வந்துட்டு. ஸோ காமன்வெல்த் அப்படின்னா வந்து என்னன்னா அன்னி பெசன்ட்டோட இதழ், அதுக்கு தன்னாட்சி இயக்கம் கரெக்ட் தான் வந்துட்டு. ஸோ டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மாதிரி இருக்கு வந்துட்டு. ஸோ அப்போது 3rd 4th கரெக்டு தான். நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாலே 2 தான் வந்துட்டு என்னது ஆப்ஷனே கொடுத்துருக்கான். அப்படி பார்க்கையிலேயே தவறானது ஃபர்ஸ்ட் 2 தவறுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு வந்துட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 13க்கு சரியான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின் பாருங்களே. அகைன் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. என்னன்னா புக்ஸ் அதோட ஆத்தர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க. த மிரர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருப்பார்னா முதலியார் எழுதியிருப்பார் வந்துட்டு. ஏஆர் முதலியார். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற புக்கை வந்துட்டு முத்துசாமி பிள்ளை எழுதியிருப்பார் வந்துட்டு. 2க்கு 3. ஃப்ரம் சார் தியாகராயர் டு டாக்டர் கலைஞர் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருப்பாருன்னா NS இளங்கோ எழுதியிருப்பாங்க வந்துட்டு. ஜஸ்டிஸ் மூமெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு பேட்ரோ எழுதியிருப்பாங்க வந்துட்டு. ஸோ மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா 4-3-2-1 எங்கே இருக்குது ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான ஆன்சர் வந்துட்டு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்களே. அகைன் ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க வந்துட்டு. இது உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு வந்துட்டு. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க வந்துட்டு 1916. டிஎம்கே அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 49. திராவிட கழகம் அப்படிங்கிறத வந்துட்டு 44. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் 25. ஸோ இது ஆல்ரெடி பார்த்ததான் வந்துட்டு 1க்கு 3
ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர் வந்து. நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின் பாருங்களேன். சென்னை மகாஜன சபை எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. தென்னிந்தியாவில் முதல் அரசியல் சார்ந்த அமைப்பாக வந்துட்டு என்னன்னா இந்த சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறத வந்துட்டு 1884 மே 16 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த டேட் முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெயின்ஸ்ல எல்லாம் கேட்குறாங்க வந்துட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க வந்துட்டு. ஸோ 1884 மே 16 வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் இருக்குது சரியான ஆன்சர் வந்துட்டு. அடுத்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது வந்துட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்துட்டு 1852 பிப்ரவரி 26 வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க வந்துட்டு. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின். இது எல்லாம் கரெக்டாக போட்டிருந்துருப்பீங்க. இதை பாருங்களே, சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகை அதோட ஆசிரியர்கள் சுதேசமித்ரன் பத்திரிகையை என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஜிஎஸ் சுப்பிரமணியம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க வந்துட்டு. சென்னை மகாஜன சபை இப்போதான் பார்த்தோம் வந்துட்டு. யார் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அது தொடக்கத்தில் யார் தொடங்கியிருப்பாங்கன்னா ரங்கையா வந்துட்டு தொடங்கியிருந்திருப்பாங்க வந்துட்டு. நெக்ஸ்ட் சென்னை திராவிட சங்கம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. மெட்ராஸ் திராவிடர் அசோசியேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நடேசனார் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது 1884 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. உப்பு சத்தியாகிரகம் உங்களுக்கு தெரியும் 1930 ஏப்ரல் 13 to 26 வரைக்கும் வந்துட்டு 13 to 28 வரைக்கும் நடந்துருந்துருக்கும் வந்துட்டு. ஸோ இங்கே எங்கே இருந்து போயிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் போயிருந்திருப்பாங்க. செலக்டடாக ஒரு 100 பேர் போய் வந்துட்டு உப்பு சட்டத்தை மீறி அதில் வந்துட்டு இந்த முதல் பெண்மணி உப்பு சட்டத்தை மீறிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கூட ருக்மணி லட்சுமிபதி வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு சிறை சென்று அபராதம்லாம் செலுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க வந்துட்டு. ஸோ அதை முன்னின்று நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்துட்டு. ஸோ மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா 1க்கு 4 இருக்கிறது 2 ஆப்ஷன் இருக்குங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 3 4 3 அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களே 3க்கு 2 4க்கு 1, அப்போ 4 3 2 1 ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 17க்கு சரியான ஆன்சர் வந்துட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்களேன். 18 என்ன கொடுத்துருக்காங்கன்னா திராவிட இதழ்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திராவிட இயக்கத்துக்கான இதழ்கள் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க வந்துட்டு. இந்த திராவிட நாடு அப்படிங்கிறது அண்ணா ஸ்டார்ட் பண்ணுறது 1942 வந்துட்டு. ஸோ இது சரியாக தான் கொடுத்துருக்காங்க வந்துட்டு. நம் நாடு அப்படிங்கிறது 1953 திராவிட நாடு நம் நாடு இதெல்லாம் வந்துட்டு ஆசிரியராக வந்துட்டு யார் இருந்திருப்பாருன்னா அண்ணா இருந்திருப்பார் வந்துட்டு. குடியரசு உங்களுக்கு தெரியும் பெரியார் 1925 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. முரசொலி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் 1942 பீரியடுகளில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க வந்துட்டு. ஸோ இது எல்லாமே திராவிட இதழ்கள் தான். 18க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரிதான் வந்துட்டு சரியான ஆன்சர் வந்துட்டு. ஓகே, இந்த பிஓக்குள்ள 18 கொஸ்டின் பார்த்துட்டோம். தொடர்ந்து படிச்சுட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.